அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவர்கள் உடலை பேணி காப்பாற்றிக் கொள்வது வழக்கமான ஒன்று. வீதகவ்யன் என்று அழைக்கப்பட்ட ஒரு யோகி நீண்ட நெடிய காலம் எந்தவிதமான அசைவும் இல்லாமல் ஓரிடத்திலே அமர்ந்திருந்து தவம் இயற்றினான். அவன் உடல் எப்படி இத்தனை காலம் பாதுகாப்பாக இருந்தது என்கிற வினாவை பகவான் ஸ்ரீராமர் விடுக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் நீண்ட நெடிய காலம் படுக்கையிலே இருக்கிறார் என்றால் அவருக்கு படுக்கை புண்கள் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆங்கிலத்திலே இதை பெட் சோர்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க நீண்ட நெடிய காலம் ஓரிடத்திலேயே அமர்ந்திருந்த ஒரு யோகியின் உடல் எப்படி ஜீவஜந்துக்களால் பாதிக்கப்படாமல் இருந்தது என்கிற கேள்வியை பகவான் ஸ்ரீராமர் வசிஷ்டரிடத்திலே கேட்கிறார். அவர் சொன்ன பதில் என்ன என்பதை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். ராமன் கேட்கிறான், வீதகவ்யனுடைய தேகம் வெகு காலம் போஷிக்கப்படாமலும் கவனிக்கப்படாமலும் இருந்தும் எவ்வித துஷ்ட ஜந்துக்களாவது பஞ்சபூதங்களாலாவது நாசமடையாமல் எப்படி இருந்தது என்று கேட்கிறார். வசிஷ்டர் பதில் சொல்கிறார், எவர்களிடத்து வாசனை என்பது முற்றிலும் ஒழிந்து சம்வித் ஞானம் ஒன்றே புலப்படுகின்றதோ அவர்களிடத்து பஞ்சபூதங்களாவது ஜீவஜந்துக்களாவது ஏதும் செய்ய முடியாது. ஆகையால்தான் இம்மகாபுருஷர்கள் வெகு காலம் தங்கள் தேகத்திற்கு யாதொரு தீங்கும் நேராமல் சமாதியிலே காலத்தை கழிக்கிறார்கள். இதன் தத்துவம் என்ன என்றால், மனம் எதில் இச்சை கொள்ளுகிறதோ அதாகவே மாறி நிற்கும். ஒரு வஸ்துவை கண்டதும் அவ்வஸ்துவாக மாறுகின்றது. சிநேகிதனை கண்டதும் சிநேகபாவமாகவும் சத்துருவை கண்ட போதும் விரோதபாவமாகவும் தோன்றுகிறது. இது மனதனுடைய தன்மை. ஆகையால் மனனம் செய்யும் இடத்தில்தான் இதர மனங்களும் வேறுபாட்டை அடைகின்றன. உதாரணமாக, அதிகாரியின் உத்தரவை கொண்டு வேலைக்காரன் பாதையில் இருக்கும் மரங்களை வெட்டுகிறான். அவ்வழியாக செல்லும் வழிப்போக்கர்களும் மரங்களை வெட்டுவதில் ஈடுபட்டுக் கொள்வார்களா? அதே மாதிரி மனம் என்னும் இயக்கமில்லாத மகான்களிடத்து இதர்கள் மன வேறுபாடு அடையார். காட்டு மிருகங்கள் கூட அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்வதில்லை. இது போன்ற ஒரு அனுபவத்தை போகமாமுனிவருடைய நூலிலே நாம் பார்த்திருக்கிறோம். போகமாமுனிவர் நீண்ட நெடிய காலம் ஓரிடத்திலே அசையாமல் அமர்ந்திருந்து சமாதி நிலை கொண்டிருந்த போது அந்த கானகத்திலே வசித்திருந்த சிங்கங்கள் சில போகமாமுனிவரை அணுகி அவருடைய மடியிலே தலை வைத்து படுத்திருந்ததையும் சிங்க குட்டிகள் அவர் உடல் மீது தாவி விளையாடி கொண்டிருந்ததையும் அவருடைய நூலிலே நாம் அறிகிறோம். மகான் போகருடைய கண்களிலிருந்து ஒரு சில துளிகள் கண்ணீர் வழிந்தன. அதன் பிறகுதான் இது சிலையல்ல, ஒரு மகான் என்று அந்த சிங்கங்கள் புரிந்து கொண்டதாக நாம் போகர் 7000 வாசித்திருக்கிறோம். ஞானிகள் மகான்கள் இப்படிப்பட்ட நிலையை பெறுவதற்கு யாது காரணம் என்று பார்க்கும்போது, இன்றைய உலகத்திலே மிகப்பெரிய ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட பிராண சிகிச்சை என்கிற சிகிச்சை முறையிலே இதற்கான பதில் இருப்பதாக உணர முடிகிறது. ஆங்கிலத்திலே பிராணிக் ஹீலிங் என்று சொல்வார்கள். இந்த பிராண சிகிச்சை முறையிலே மனிதனுடைய உடலிலே மின்காந்த அலை வியாபிப்பு உடல் முழுவதையும் போர்த்து இருக்கிறது என்று அந்த விஞ்ஞான மருத்துவம் சொல்லுகிறது. இதை இன்னர் ஆரா அவுட்டர் ஆரா என்று சொல்கிறார்கள். அதாவது உள் வியாபிப்பு வெளி வியாபிப்பு என்று சொல்கிறார்கள். ஒரு மின்காந்த அலை அதிர்வுகள் மனித உடலை போர்த்திருக்கின்றன என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும்போது மகான்கள் தவத்திலே சமாதி நிலையில இருக்கும்போது அவர்கள் உடலிலே இருந்து வெளிப்பட்ட மின்காந்த அதிர்வுகள் எந்த சீவராசியும் அவர்களை அணுகவிடாதபடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தன என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் வேறு விதமாக பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார். இயக்கமில்லாத மகான்களத்து இதர்கள் மன வேறுபாடு அடைய மாட்டார்கள். காட்டு மிருகங்கள் கூட அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்வதில்லை என்கிற கருத்து இங்கே சொல்லப்பட்டதன் காரணம் இதுதான். இன்னொரு யுக்தியும் உண்டு. அதாவது, தேகத்தில் இருவித அசைவு உண்டு. வாயுவால் ஏற்படும் தேக அசைவும் ஸ்பந்த சக்தியாகிய மனதின் அசைவும் இவ்விரண்டு நிரோதம் செய்யப்பட்டால் தேகம் மேறு பருவதத்தைப் போல அவ்வளவு சிரமமாக மாறிவிடும். இந்த சித் இருக்கை என்ற தன்மையுடன் கூடியே இருத்தல் வேண்டும். ஸ்பந்தமற்ற நிலையில் யாதொன்றாலும் தேகத்திற்கு தீங்கு நேரிடாது. இதை ஆசிரியத்துத்தான் யோகிகள் வெகு காலம் ஜீவித்திருக்கிறார்கள். இதை சொல்லும்போது
என்னுடைய குருவாக இருந்த ஒரு சித்தரை பற்றிய கவனம் எனக்கு வருகிறது. நாம் மருத்துவ சாஸ்திரத்திலே பெரிதும் பயன்படுத்தக்கூடிய குங்கிலியம் என்கிற மருந்தை என் குரு தேகம் முழுவதும் தடவிக்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். உடல் முழுவதும் குங்கிலியத்தை பூசிக்கொண்டு கானகத்திலே அவர் உலா வருவார். எதற்காக இதை பூசுகிறீர்கள் என்று கேட்டால், வண்டு பூச்சி போன்ற விஷ ஜந்துக்களால் தொல்லை ஏற்படாமல் இந்த குங்கிலிய பூச்சு என்னை பாதுகாக்கிறது என்று அவர் சொன்னது எனக்கு கவனத்திலே இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, ஞானிகள் மகான்கள் தங்களுடைய தேகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக காயகற்பங்கள் என்கிற வகையிலே சில வகையான மூலிகைகள் பாடாணங்களை பக்குவம் செய்து உண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஊருக்கு அருகிலே நான் அறிந்திருந்த நண்பர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே காஞ்சரை என்று அழைக்கப்பட்ட 8 விதைகளை உண்டு தேகத்தை விடமாக மாற்றிக்கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 8 விதையை எடுத்து அதை 100 பங்காக்கி அதில் 1 பங்கை முதல் நாள் உண்டும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அளவை அதிகரித்து ஒரு முழு எட்டிப்பழத்தின் விதைகளை உட்கொள்ளும் அளவிற்கு அவர் தேகத்தை விடமாக மாற்றிக்கொண்டதை நான் அறிந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உடலுக்குள்ளே மெல்ல மெல்ல விடத்தை ஏற்றி அந்த விடத்தை உள்வாங்கி விடத்தை எதிர்த்து போராடும் ஆற்றலோடு உடல் இருக்கக்கூடிய பக்குவத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அந்த நண்பருடைய வாழ்நாளிலே நிகழ்த்தியதை நான் பார்த்திருக்கிறேன். இதுபோல நாம் அறியாத பற்பல ரகசியங்கள் இந்த பூதலத்திலே புதைந்தே கிடக்கின்றன. எனவே இங்கே பகவான் ஸ்ரீராமர் கேட்ட கேள்விக்கு வசிஷ்டர் சொல்லக்கூடிய பதில் சரியாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் பகவான் கேட்கிறார், மனது நாசமடைந்த பிறகு சமநோக்கு என்பது எதற்கு ஒப்பும்? மனம் பிரம்மத்தில் லயமாகிவிட்டால் சமநோக்கமாகிய குணம் எப்படி பரிணமிக்கக்கூடும் என்று கேட்கிறார். மனம் லயமாகிவிட்டதற்கு பிறகு மனதிலிருந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள், அதிலே சமநோக்கு முதலாகியவற்றை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஏன் அது ஏற்படுகிறது என்றதான கேள்வியை இங்கே பகவான் ஸ்ரீராமர் கேட்கிறார். வசிஷ்டர் சொல்லக்கூடிய பதில் இப்படி இருக்கிறது. மனம் அல்லது சித்தத்தின் நாசம் இருவகைப்படும். ஒன்று சொரூப நாசம், மற்றொன்று அரூப நாசம். அதாவது சொரூபத்தை கூடியதும் சொரூபம் அற்றதும். முதல் சொல்லியது ஜீவன் முக்த ஸ்திதியை குறிப்பிடும், மற்றொன்று விதேக முக்தி ஸ்திதியை குறிப்பிடும். சொரூபம் கூடிய ஸ்திதியில் சித்தம் நாசமடைந்தாலும் சித் சத்தை அல்லது இருக்கை என்ற தன்மையுடன் கூடிய இருத்தல் வேண்டும். இதுதான் சமகுணத்தை அடைந்ததாக கருதப்படும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மனம் என்பது சித்தத்தின் நாசத்திலே இருந்து வேறு வகையாக மாறுகிறது. அதாவது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல சீவசக்தியாகிய வாயு, அதாவது சீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சீவசக்தியாகிய வாயு என்பது நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றல்களை கொடுப்பதற்காக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற வகையிலே சலித்து கீழே இறங்கி வருகிறது. அதுவே சந்திரகலை, சூரியகலை என்கிற வகையில் வெளிப்பட்டு உடல் முழுவதும் பரவி இருந்து உடலை காப்பாற்றி வருகிறது. எனவே சித் என்பது மனதின் ஒரு கூறுதான். எனவே சித் என்கிற அறிவு சிவசக்தியாய வாயுவை அன்றி வேறல்ல. மனம் என்பதும் சிவசக்தியாய வாயுவை அன்றி வேறல்ல. எப்படி பார்த்தாலும் சிவசக்தியாய வாயு என்பது சலித்து கீழே இறங்கி வந்து இந்த உடல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே சிவசக்தியாய வாயு பக்குவமாக மனத்திற்குள்ளே சென்று நுழைந்துவிட்டால், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 4ம் முற்றுமுதலாக ஒன்றாக இணைந்து சீவனை நோக்கி பயணப்பட்டு விட்டால், அப்போது மனோவிகாரங்கள், மனதின் சலனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் கருத்தாகிறது. மேலும் பகவான் ஸ்ரீராமர் கேட்கிறார், மனம் நாசமடைந்தது என்று பேசுங்கால் யாருடைய மனம் நஷ்டம் என்று ஏற்படுகிறது? பிறகு நாசமடைந்த மனம் எவ்வாறு இருக்கும்? அதனுடைய நாசம் எந்த விதமானது? நாசத்தினுடைய இருக்கை எப்படிப்பட்டது என்று கேள்விகளை விடுக்கிறார். வசிஷ்டர் சொல்கிறார், நீ கேட்ட முறைப்படி பதில் சொல்லுகிறேன், கவனித்து கேள். எந்த தீரன் சுகமோ துக்கமோ ஏற்பட்ட நிலைகளில் மன வேறுபாடு இன்றி கவலையற்று மலைபோல் சிரமாய் நிற்கிறானோ அவன் மனம் நாசமடைந்ததாக கருதப்படும். இது நான், அது நான் அல்ல என்னும் பாவனைகள் எவன் மனத்தில் உதிப்பதில்லையோ அவன் மனம் நாசமடைந்ததாகும். எந்த தீரன் ஆபத்து காலத்தில் சஞ்சலம் இல்லாமலும், சந்தோஷம் உண்டாகும் இடத்தில் உற்சாகம் இல்லாமலும், மதம் தரும் இடத்தில் மந்த புத்தியின்றியும் எப்பொழுதும் சமகுணத்தோடு பிரகாசிக்கிறானோ அவன் மனம் நாசமடைந்ததாகும். இப்படி நாசமடைந்த மனத்தை உடையவனே ஜீவன் முக்தன் எனப்படுவான். மனதின் நாசமே சத்துவத்தின் உதயம். சத்துவத்தின் இருக்கைதான் மனத்தின் நாசத்திற்கு அறிகுறி. ஜனன மரணத்திற்கு காரணமான
வாசனை முற்றிலும் நாசமடைந்து பரிமளிக்கும் ஜீவன் முக்தனுடைய மனம் இருக்கை என்ற ஒரு தன்மையில்தான் தோற்றமளிக்கிறது. இதுவே சத்துவம் எனப்படும். வசிஷ்டர் சொல்லக்கூடிய கூற்று இதுதான். மனிதன் தான் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் உலக வாழ்க்கையிலே எக்காரணத்தை கொண்டும் மனதின் மீது பற்று வைத்து மனோலயப்பட்டு மனதை முற்றுமுதலாக உலகியல் சார்ந்து புலன்கள் சார்ந்து செலவழிப்பதை தடுத்து நிறுத்தி நான் என்பது நான் அல்ல என்று எவ்விதத்திலும் அகந்தை அகங்காரத்திற்கு இடங்கொடாமல் இருக்கிறானோ அவன் மனதை நாசம் செய்தவன் என்றாகிறான். அதாவது புலன்கள் வழியாக தன் இஷ்டப்படி சென்று வந்து கொண்டிருந்த மனத்தை அதன் போக்கிலே போகவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக சாதித்தவன் எவனாக இருந்தாலும் அவன் மனோநாசம் செய்து கொண்டவன்தான் என்பது வசிஷ்டருடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.